வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான சமூக அறிவியல் பாடத்திற்கான அந்த கவர்மெண்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா 10th கவர்மெண்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொல்லி உங்கள் ப்ரௌசரில் டைப் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரௌஸ் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரௌசரில் வந்து உள்ளே போகும். உள்ளே போனோன்னே அதில் முதல் சர்ச் இன்ஜின்லேயே இருக்கக்கூடியது www.governmentexams.co.in அப்படிங்கிறத கிளிக்கிங்க அப்படின்னு பார்த்தோம்னா உள்ள ப்ரௌசரில் உள்ளே போகும். உள்ளே வந்து வரிசையாக மாதிரி வினாத்தாள் வந்து கொடுத்துருப்பாங்க. ப்ரௌசரில் கீழே போனீங்க அப்படின்னு பார்த்தோம்னா கீழே வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அந்த சோசியல்ங்கிறத கீழே கிளிக் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டவுன்லோட் பேஜ் வந்து கேட்கும். உங்கள் மெயில் ஐடியை ஆண்ட்ராய்டு மொபைலில் உங்கள் மெயில் ஐடி அதுவாக கேதர் பண்ணி இப்போ பிடிஎஃப் வந்து வியூ ஆனேன்னு இது வந்து மாதிரி வினாத்தாள் மட்டுமே. 10th சயின்ஸுக்கு வந்து நான் போட்ட வீடியோ வந்து மிகவும் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. வினாத்தாளும் மிக எளிமையானதாக இருந்தது. அதே மாதிரியே சமூக அறிவியலும் இந்த மாதிரி வினாத்தாள் 2012லேருந்து 2018 வரைக்கும் இருக்கக்கூடிய பப்ளிக் கொஸ்டினில் இருக்கக்கூடிய கேள்விகளை படிச்சிங்க அப்படின்னம்னாலே கண்டிப்பாக வந்து அனைத்து கேள்வியுமே நம்ம அட்டன் பண்ண முடியும். கணித பாடம் கடினம் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் இருக்கக்கூடிய பயிற்சி கணக்குகள் எல்லாருமே போட்டு பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால தான் அது கொஞ்சம் சிரமமாக இருந்தது. ஆனால் அறிவியல், சமூக அறிவியல் அந்த மாதிரி கடினமாக இருப்பதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. அதனால் அந்த கேள்விகள்லாம் படிச்சிங்க அப்படின்னம்னாலே உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதை மட்டும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இது போக 2012லேருந்து 15 வரைக்கும் நடந்த பொதுத் தேர்வுகளுக்கான 1 மதிப்பெண், 2 மதிப்பெண், 5 மதிப்பெண் விளக்கான தொகுப்பும் இந்த வீடியோலேயே நம்ம வெளியிடுவோம். அதனால் சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ முதல் 15 ஒன்வேர்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்வேர்டு வந்து வரிசையாக இருக்குது. 14 ஒன்வேர்டு வந்து இருக்குது. அதுக்கு கீழே பொறுத்துக இருக்குது. அந்த பொறுத்துக இது எல்லாமே ஆன்சர் இல்லாமல் இருக்குது. ஆன்சர் நீங்கள் குறித்து படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தோம்னா மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஏகாதிபத்தியம் வரையறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஏகாதிபத்தியம் வரையறு அப்படிங்கிற கேள்வியை தமிழில் எப்படி சாலை இளந்திரையன் கேள்வி வந்து அடிக்கடி கேட்டாங்களோ அதே மாதிரி இந்த ஏகாதிபத்தியம் வரையறுங்கிற கேள்வி வந்து கிட்டத்தட்ட 10 வினாத்தாளில் வந்து திரும்ப கேட்கப்பட்டது. முதல் உலகப் போருக்கான உடனடி காரணம் யாது? பாசிசம் தோன்றுவதற்கான காரணங்கள் யாவை? ஐக்கிய நாடுகள் சபையின் முக்கிய நோக்கங்கள் யாவை? விக்டோரிய மகாராணியின் பேரறிக்கையின் முக்கியத்துவம் யாது? பிரம்மஞான சபையின் கொள்கைகள் யாவை? காமராஜர் நலத்திட்டம் பணிகள் குறித்து விவரி. பெரியார் வைக்கம் வீரர் என ஏன் அழைக்கப்பட்டார்? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம் பார்ட் பியில் வந்து உலக அமைதியை நிலைநாட்டுவதில் இந்தியாவின் பங்கை விளக்குக. நமது பழக்க வழக்கங்கள் மற்றும் பாரம்பரியம் எவ்வாறு ஒற்றுமையை வளர்க்கிறது? அடுத்து தலைப்பு உணவு கொடுத்துருக்காங்க. ஏதேனும் 4 வேறுபடுத்துக. வேறுபாடு கொஸ்டின். இந்த இதில் வந்து வேறுபாடு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இதில் படிச்சிங்க அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக 2லேருந்து 3 வினாக்கள் வந்தையும் வருவதற்கு வாய்ப்புண்டு. கிரீன்விச் தீர்க்கரேகம் இந்திய திட்ட நேரம் வேறுபடுத்துக. மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை வேறுபடுத்துக. காற்று சக்தி மற்றும் அனல் மின் சக்தி வேறுபடுத்துக. புதுப்பிக்கக்கூடிய வளம், புதுப்பிக்க இயலாத வளம் வேறுபடுத்துக. கோடை மற்றும் குளிர்கால பயிர்கள் வேறுபடுத்துக. காற்று மாசடைதல், ஒளி மாசடைதல் வேறுபடுத்துக. உள்நாட்டு வணிகம், பன்னாட்டு வணிகம் வேறுபடுத்துக. சாலை வழி, ரயில் வழி வேறுபடுத்துக. இந்த கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு பண்ணாமலே உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதேமாரி தலைப்பு உணா கொடுத்துருக்காங்க. தலைப்பு உணாவில் 3 கொடுத்துருக்காங்க, 47 வரைக்கும். அடுத்து 5 மார்க் கொஸ்டின் பார்த்தோம்னா அந்த 5 மார்க் கொஸ்டின் இதில் இருக்கக்கூடியது 9 தான் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த 9ல் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 2 கொஸ்டின் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வரைபடத்தில் இருக்கக்கூடியதையும் குறித்து பழகிக்கங்க. இது போக 2012லேருந்து 15 வரைக்கும் நடந்த தேர்வுகளில் கேட்கப்பட்ட வரைபடத்தில் குறிக்க வேண்டிய அந்த முக்கியமான பகுதிகளை வந்து அடுத்த வீடியோவை நான் வெளியிடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு சோசியலுக்கு எந்த மாதிரியான வீடியோ தேவைங்கிறதையும் கமெண்ட்டில் குறிப்பிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.